ஃபோட்டோஷாப்ல லேயர்ஸ் பேனல்ல இருக்க லேயர்ஸை ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது மூலமாவே ஜேபெக்காவோ இல்லை பிஎன்ஜியாவோ லைவா ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி. இப்போ எனக்கு இந்த ஆப்பிள் ஐகான் லோகோ வந்து ஜேபெக்கா சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் இங்க டாட் ஜேபிஜின்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஒரு என்டர் தட்டினா மட்டும் போதும், லைவா எனக்கு என்னோட ஃபோல்டர்ல வந்து அந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஐபோன் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை வந்து நம்ம பிஎன்ஜியா சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் டாட் பிஎன்ஜி அப்படின்னு கொடுத்தா போதும், ஃபோன் மட்டும் தனியா பிஎன்ஜியா வந்து சேவ் பண்ணிடும், அதுவும் ஆட்டோமேட்டிக்கா லைவா. இதை போட்டோஷாப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட பேர் ராஜ்கமல். வெல்கம் டு இன்ஃபோசப் டிஜிட்டல் அகாடமி. நான் ஆல்ரெடி வந்து போட்டோஷாப்ல ஒரு பிஎஸ்டி ஃபைல் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிஎஸ்டி ஃபைல்ல வந்து நான் தனித்தனியா எல்லா லேயர்ஸுமே வச்சிருக்கேன். அதாவது இந்த ஃபோன் தனியா வச்சிருக்கேன், அண்ட் அதே மாதிரி இந்த டெக்ஸ்டஸ் எல்லாத்தையும் தனியா வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து தனித்தனியாக ஃபோல்டர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஐஃபோன் லோகோ வந்து ஒரு ஜேபெக்காவோ இல்லை பிஎன்ஜியாவோ நான் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று, நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள இந்த ஐஃபோன் லோகோவை கொண்டு போயிட்டு அங்கேருந்து நான் பிஎன்ஜியாவோ இல்லை ஜேபெக்காவோ சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஈஸி மெத்தட் என்னன்னா, இந்த லேயர்ல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்து ஸோ இங்கே பிஎன்ஜி வேணுமா, ஜேபெக் வேணுமா, இல்லை ஜிஃபா வேணுமா, என்ன சைஸில் வேணுங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மெத்தட். பட் ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஆட்டோமேட்டட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக லைவாக உங்களால் லேயர்ஸ் பேனலில் இருக்க லேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜேபெக்காவும் பிஎன்ஜியாவும் எப்படி வேணாலும் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஃபோட்டோஷாப்பில் இந்த ஆட்டோமேட்டட் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி ஆகணும். இதை எனேபிள் பண்றதுக்கு நீங்க இங்க ஃபைல்ல போய்க்கிங்க, மெனு பார்ல இருக்க ஃபைல் போய்க்கிங்க. இதுல ஆட்டோமேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல ஜெனரேட்டர் பிளக்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இங்க இமேஜ் அசெட்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து எனேபிள் பண்ணணும். பட் ஆனா உங்களோட இப்ப இருக்க நியூவர் போட்டோஷாப்ல இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிளா இருக்கும். எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபைல்ல போயிட்டு ஆட்டோமேட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட நியூவர் வெர்ஷன் போட்டோஷாப்ல எல்லாம் இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள்ல இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விண்டோஸ் யூஸரா இருந்தீங்கன்னா இங்க எடிட்ல ப்ரிஃபரன்ஸ் போய்க்குங்க. நான் மேக் யூஸரா இருக்கிறதுனால போட்டோஷாப் செட்டிங்ஸ் பிளகின்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு போய்க்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணணும்னா நமக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கான விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல நீங்க போய்கிட்டாலும் பிளகின்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல எனேபிள் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு உங்களோட போட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்க ஃபைல் ஆட்டோமேட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டர் பிளக்கின்ஸ்ல இமேஜ் அசெட்ஸ் வந்து எனேபிளா இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு இது வந்து எனேபிள்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இது எனேபிள்ல இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டிக்கு வந்துடும். ஸோ இது டிக்கு வந்தோடனே நம்ம ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, ஸோ நம்மளோட இந்த பிஎஸ்டியை நம்மளோட சிஸ்டம்ல இங்கே சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐஃபோன் லோகோவை பிஎன்ஜியா சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இந்த ஐஃபோன் லோகோ கிட்ட போயிட்டு டாட் பிஎன்ஜி அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த நம்மளோட சிஸ்டம்ல நம்ம பிஎஸ்டி ஃபைல் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இமேஜ் வந்து பிஎன்ஜியா சேவ் பண்ணி வெளியில வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபைல்ல போயிட்டு ஆட்டோமேட்ல ஜென்ரேட்டர் பிளக்கின்ஸ்ல இதை டிசேபிள் பண்ணிடுங்க. இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்ல ஜென்ரேட்டர் பிளக்கின்ஸ் வந்து இந்த இடத்துல டிக் இருந்துச்சு பார்த்தீங்களா, இது வந்து இப்போ டிசேபிள் ஆயிருக்கும். இப்போ நீங்க இந்த ஐஃபோன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஎன்ஜியா சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க டாட் பிஎன்ஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபோல்டர்ல வந்து அந்த மாதிரி எந்த ஃபைலுமே வந்து கிரியேட் ஆகாது. ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஃபைல்ல போய்க்கிறேன், ஆட்டோமேட்ல போயிட்டேன், ஜென்ரேட்டர் பிளக்கின்ஸ்ல இமேஜ் அசெட்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதான் வந்து என்னோட பிஎஸ்டி ஃபைலுக்கு பக்கத்தில் இருக்க ஃபோல்டர். அந்த ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆல்ரெடி இருக்க பிஎன்ஜி வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஐஃபோன் லோகோ வந்து பிஎன்ஜியாக வேணும், ஜேபெக்கா வேணும், ரெண்டுமாவே வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இது பக்கத்தில் பிஎன்ஜி டாட் பிஎன்ஜின்னு கொடுத்தீங்கன்னா பிஎன்ஜியா நமக்கு வந்து ஒரு லோகோ வந்து வந்துடும். இதே வந்து உங்களுக்கு ஜேபெக்காவும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது பக்கத்திலேயே வந்து கமா கொடுத்து அதுக்கும் நீங்க வேற நேம் கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற நேம் வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு வேற நேம் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து லோகோன்னு மட்டும் நேம் கொடுக்குறேன். லோகோன்னு கொடுத்துட்டு டாட் ஜேபெக் அப்படின்னு கொடுத்தேன்னா
எனக்கு பிஎன்ஜியாவும் இருக்கும். அதே நேரத்துல நம்ம இங்க சேவ் பண்ண நேம் வச்சோம் இல்லைங்களா, லோகோ டாட் ஜேபெக். ஸோ அதே நேம்ல வந்து இங்க நமக்கு ஜேபிஜியாவும் நமக்கு இந்த லோகோ வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்க ஃபோல்டரையும் கூட இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஃபோனுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து ஜஸ்ட் ஃபோன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க பிஎன்ஜியா சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபோன் பக்கத்துல .png அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லைவா நம்மளோட இமேஜஸ், அதாவது லேயர் பேனல்ல இருக்க லேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிஎன்ஜியா வந்து சேவ் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் குட்டியா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஃபோன் இருக்கு பாத்தீங்களா, .png போட்டோம் இல்லைங்களா, இதுக்கு பக்கத்துலயே ஒரு கமா கொடுத்துட்டு ஸோ 50%க்கு வந்து ஸ்கேல் பண்ணலாம். 50% போட்டுட்டு 50% போட்டுட்டு இதுக்கு ஒரு நேம் கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ நான் சும்மா வந்து ஸ்கேல் நேம் வைக்கிறேன். ஸ்கேல் டாட் இதுவும் எனக்கு பிஎன்ஜியா இருந்தாலே ஓகே தான். ஸோ பிஎன்ஜி ஜேபெக் எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு phone.png வந்துருச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து scale.png, அதாவது 50% ஸ்கேல் பண்ணோம்ல, அதுவும் வந்துருச்சு. நம்ம ஸ்கேல் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்றேன். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1080 பிக்சல்ஸ்ல இருக்கு, அதாவது பெருசாவே இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து இந்த scale.png இருந்துச்சு பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்றேன். இதோட சைஸ் பார்த்தீங்களா அப்படியே அதுக்கு பாதிக்கு பாதி சின்னதாயிருச்சு. 540 பிக்சல் கிட்ட வந்துருச்சு, சின்னதாயிடுச்சு. ஸோ இப்படியே நீங்க 50% ஸ்கேல் கொடுக்கறது மூலமா நம்மளோட இமேஜை ஸ்கேல் பண்ணி கூட உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே லைவ் அப்டேட்டா ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்ஸ்டஸ், ஸோ இதை மட்டும் நான் வந்து இப்போ பிஎன்ஜியா சேவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டர் தான் இருக்கு. ஸோ இது வந்து நான் .png அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகே, நமக்கு இப்போ இது வந்து பிஎன்ஜியா வந்து சேவ் ஆயிருச்சு. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்றேன், ஒரு எம்டி லேயர் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா, ஸோ எம்டி லேயர் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ எம்டி லேயர் கிரியேட் பண்ணிட்டு என்னோட டூல் பார்ல நான் பிரஷ் டூல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பிரஷ் டூல் எடுத்துட்டு பிரஷ் டூலோட சைஸ் வந்து பெருசு பண்றேன். பிரஷோட சைஸ் வந்து பெருசு பண்ணிட்டு கலர் வந்து ஒரு ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டு நான் இதுக்குள்ள வந்து பிரஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாத்தீங்களா நம்ம ஃபோல்டர்ல வந்து லைவா அப்டேட் ஆகி பிஎன்ஜியாவோ இல்லை ஜேபெக்காவோ உங்களுக்கு என்ன ஃபைல் ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபைல் ஃபார்மேட்ல நம்மளோட லேயர்ஸ் எல்லாமே சேவ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ இந்த ஹோல் இமேஜ்மே வந்து எனக்கு ஜேபெக்கா வேணும், பிஎன்ஜியா நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா லேயர்ஸுமே நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு ஸோ இந்த இமேஜை வந்து நீங்க ஜேபெக்கா சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபைல், சேவ் காப்பி, சேவஸ் இந்த மாதிரி கொடுப்பீங்க. பட் நான் இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க விண்டோஸ் யூஸரா இருந்தீங்கன்னா Ctrl+Alt+Shift+E வந்து கிளிக் பண்ணுங்க. நான் மேக் யூஸரா இருக்கறனால Command+Option+Shift+E வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட விசிபிளா இருக்க எல்லா லேயருமே மெர்ஜ் ஆகி ஒரு ஸ்டாம்ப் விசிபிள் லேயரா ஒரு லேயர் வந்து வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நான் வச்சுக்கிறேன் poster.jpg. ஸோ நம்மளோட poster.jpg வந்து இங்க வந்துருச்சு. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணாம்னா நீங்க டிசேபிள் கூட பண்ணிக்கலாம். ஃபைல், ஆட்டோமேட், ஜென்ரேட்டர் பிளகின்ஸ்ல இமேஜ் அசெட்ஸை வந்து நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களோட லைவ் அப்டேட்லாம் வந்து ஆஃப் ஆயிரும். உங்களால எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணவே முடியாது. இப்போ இந்த பேக்ரவுண்ட் பக்கத்துல நான் வந்து .jpgன்னு கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து அது சேவே ஆகாது, ஏன்னா நம்ம வந்து இமேஜ் அசெட்ஸை வந்து டிசேபிள் பண்ணிட்டோம். இந்த மாதிரி போட்டோஷாப்ல இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் போட்டோஷாப் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க.